வணக்கம். டிசம்பர் 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்திலிருந்து அதிக அளவில் செஸ் வீரர்களை உருவாக்குறதுக்காக சிறப்பு அகாதமி ஒன்று உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. உலக செஸ் சாம்பியன் குகேஷ்க்கு 5 கோடிக்கான காசோலையை பாராட்டு விழாவில் வச்சு கொடுத்துருக்காங்க. வந்தே பாரத் ரயிலை தயாரித்த ஐசிஎஃப்க்கு தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலைக்கு தான் இந்த தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது கொடுக்க போகிறாங்க. எதற்காக? வந்தே பாரத் ரயிலை தயாரித்ததுக்காக. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் எண்ம முறையில் மட்டும்தான் பண பரிவர்த்தனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வெளி மாநிலத்தை சேர்ந்த நோயாளிகளும் புற நோயாளிகள் பிரிவில் ஸ்கேன் எக்ஸ்ரே பரிசோதனை செய்கிறவங்களும் இனிமேல் டிஜிட்டல் முறையில் மட்டும்தான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா முறைகேடுகள் நடந்திருக்கிறதுனால ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 பேர் இந்த மாதிரி அமௌண்ட்டை மருத்துவமனைக்கு கொடுக்காம அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 காசாளர்களை அண்மையில் கைது பண்ணதுக்கு அப்புறம் டிஜிட்டல் முறையில் மட்டும்தான் பண பரிவர்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா முறைகேடுகளை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த வசதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.